வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். நாளைய தினம் உன்னுடைய 38வது பிறந்த தின விழா. நாங்கள் அனைவரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உனக்காக நாங்கள் வந்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம். நீ இதுவரையில் கண்டிடாத வெற்றிகளை காண, இதுவரையில் நீ செய்திடாத காரியங்களை செய்ய, இதுவரையில் நீர் அனுபவிக்காத மிகப்பெரிய வெற்றியை நீர் அனுபவிக்க, எல்லா துறையிலும் நீர் செழித்தோங்கி வாழ தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. Papa, you're the best dad in the whole world. Happy birthday, Papa. I'm so lucky in this world because you're my dad. You kiss me a lot, especially in my underarm. Don't do that next time. I love you. Happy birthday. Bye. I love you. நாளை பிறந்தநாள் காணும் அன்பு நண்பர் சாமுவேல் மாத்யூ அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வளரக்கூடிய ஒரு இளைஞர். அவர் எடுத்துக்கிட்டு அந்த டைரக்ஷன் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த துறையில் பல வெற்றிகளை பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ சாம், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அப்படி சொன்னால் ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். நான் அப்படி சொல்ல விருப்பப்படல. விஷ் யூ அ மெனி ஹாப்பி அண்ட் என் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பர்த்டே. அந்த என் அந்த டேஷ் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் பர்த்டேன்றல அது வந்து நீயே ஃபில் பண்ணிக்க சார். ஸோ யூ ஹோப் யூ ரிமெம்பர் ஹர் நேம். சாம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 1992 ஆரம்பிச்சது. ஐ திங்க் இட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட். ஆல்மோஸ்ட் பார்த்து வச்சுக்கேன் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கி உனக்கு 38th பர்த்டே. ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம 2 பேரும் ஒரே மார்க் எடுத்தோம். என்ன 12th அப்புறமா நீ வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க போனேன், நான் இன்ஜினியரிங் படிக்க போனேன். நான் உங்கள் காலேஜுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன், நீ என் காலேஜுக்கு நிறைய வாட்டி வந்திருக்க. லைலா காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியும், என் காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியும். இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் எ வெரி மெமரபிள் டேஸ். நம்ம அந்த பஸ்ஸில் போனது, பஸ்ஸில் எல்லோரையும் பார்த்தது, வி ஹேட் ஃபன் இன் தி பஸ். இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன், இட்ஸ் எ கலர்ஃபுல் ஃபீலிங்ஸ். அப்புறமா வந்து என்ன, நீ உன்னோட டிகிரிக்கு அப்புறம் நீ பார்த்தோன்னு வச்சுக்க, நீ வந்து ஒரு நம்ம விக்டர் சாம் அண்ணனோட கம்பேஷனில் ஜாயின் பண்ணி அங்கே நிறையா ஃபன்னு நடந்துச்சு. அது வெளியே நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஆனால் அதெல்லாம் நினச்சி நம்ம சிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா நீ வந்து கொட்டாக் மஹேந்திரா ஜாயின் பண்ண, சன் நெட்ஒர்க்ஸில் ஜாயின் பண்ண, அதுக்கப்புறமா ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் ஜாயின் பண்ண. என்ன ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உன்ட்ட இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்கூல்லையே இப்போ வச்சுக்கேன், அந்த இங்கிலீஷ் டிபேட்டாக இருக்கட்டும், தமிழ் டிபேட்டாக இருக்கட்டும், யூ ஹேட் அ வெரி எக்ஸ்ப்ரெசிவ் வே ஆஃப் ஸ்பீச், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், இன்னோவேட்டிவ் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோ. உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நீ இது எல்லா விஷயத்துலையுமே நீ பேசி தான் எல்லாரையும் கவர் பண்ணுவேன். அது எல்லாருக்குமே தெரியும். என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ஆஃப்டர் ஒரு 20 இயர்ஸ் கழித்து நான் உன்னை வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடும்போது, த ஃபஸ்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கிவன் பை யூ இன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்னோட ஸ்பீச்சை கேட்டுட்டு உன்னோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் கேட்டாங்க. அதுலேயே உனக்கு நிறைய பேர் உனக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறமா பார்த்தோன்னா 2008 நான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் சிவி சாமுவேல் மாத்யூ அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா உன்னோட அந்த ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்த, அது ரொம்ப ஸ்பீச்சை கேட்டுட்டு உன்னோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் கேட்டாங்க. அதுலேயே உனக்கு நிறைய பேர் உனக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறமா பார்த்தோன்னா 2008 நான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் சிவி சாமுவேல் மாத்யூ அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா உன்னோட அந்த
ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்கிறது, உன்னை பற்றி சொல்லணும் நிறைய சொல்லலாம். யூ ஆர் அ வெரி மல்டி டேலண்டட் பர்சன் இன் ஆல் தி வேஸ். இப்போ April 28th வந்து 38th பர்த்டே உனக்கு. ஸோ ஐ விஷ் a very successful career, happy days long. God bless you. Happy birthday. Thank you. Hi Sam. Many happy returns of the day. Wish you all success throughout the life. We've been friends from past 21 years. I think நம்ம அடிக்கடி ரொம்ப மீட் பண்ணிக்கலனாலும் we've always been there for each other whenever we needed. One picture with us friends around, some colorful life you had, man. Anyway, sorry Monica, I can't send you any of these photographs, too censored. Okay, Sam, brother, enjoy your life. I think you've been one brother, whom I always envy. You had a colorful life. Enjoy your life further, brother. Take care of Monica and Jadit. Wish you a very birthday once again. Cheers, brother. Take care. Hi Sam, how are you? Happy birthday. I hope you're having a wonderful birthday. Hi Monica, how are you doing? I wanted to thank you for keeping our friend alive and not murdering him. I know that your struggle is real, so kudos to you. But jokes apart, Sam, you're a wonderful human being, and if there was one word that I can describe to define your life, that would be passion. And whatever you do it with passion and you give it your 100%. So pursue your dreams, and thank you Monica for being that support system for Sam. I love what you guys have, and I love that you guys are friends, you guys love each other, and you guys support each other. So thank you Monica again for supporting our crazy friend. But Sam, I hope you have a wonderful birthday. I'm sorry I'm not there to celebrate with you this year, but hopefully sometime we should celebrate your birthday together. Again, have a wonderful birthday and have one from me. Have a good day. Bye guys. Hi Sam, birthday wishes to the most versatile and talented boy, and original showman, and a very successful flirt who can generate envy not only in boys but also in girls. Have a nice day and nice year ahead. Again, birthday wishes. Thank you. சாம்வெல் மேத்யூ அப்படின்னு சொன்ன உடனே மைண்டில் என்னெல்லாம் ஞாபகம் வருதுன்னா, கமலஹாசன், வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான், மலையாளம், தமிழ், காங்கிரஸ், கேரளா, ராஜர் ஃபெடரர். இது மட்டும் வேற குரல் தெரியுதா? ராஜர் ஃபெடரர், டென்னிஸ், அப்புறம் எல்லா தேசத்து இளம் பெண்கள். இது எல்லாம் மைண்டுக்கு வருது. ஆனால் கூடவே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பரமன் இன்னைக்கு இங்கே நிற்கிறதுக்கு எத்தனையோ ஃபோர்ஸுகள் காரணமாக இருக்கலாம். ஊழ், ஃபேட்டு, முயற்சி, யாரோட சேர்ந்தோம், இப்படி நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். இன்னைக்கு பரமனுக்கு பின்னாடி மலர்ச்சி அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்கு. ஆயிரக்கணக்கான பேருக்கு ட்ரெயின் பண்ணியாச்சு, வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கோம், ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு. மலர்ச்சி மலர்ச்சி மலர்ச்சின்னு எல்லாருமே அதை ஒரு உயிராக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பேர் மலர்ச்சிங்கிற பேரை நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு பக்கத்தில் இருந்து கிரிட்டிசைஸாக பண்ணி அது வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள். இந்த லோகோ உருவாகும் போது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஆலோசனை சொன்ன ஒரு ஆள், அந்த நேரத்தில் எனக்கு கூட நின்று ஒரு தோள் கொடுத்த ஒரு ஆள் நீதான் சார். ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ. எப்போவுமே சார், எப்போவுமே உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு சில பேர்லாம் என் மைண்டில் வரும், அவங்களாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவேன், நான் ப்ரே பண்ணுவேன். அதில் ஒரு பேர் உன்னோடது. டெய்லி பண்ணுவான்னு தான் நான் சொல்லலை, பட் அடிக்கடி சொல்கிற பேர். அருமையான ஒரு வாழ்க்கை இருக்கும் சார். சாம்வேல் மேத்யூ மீன்ஸ் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி. நீ என்னோட பெஸ்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நீ எடுத்தது தான். இன்ஃபேக்ட் என்ன நானே அழகாக இருக்கடா பரமா அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறது எல்லாமே உன் கண்கள் வழியாக
பார்க்கப்பட்ட அந்த புகைப்படங்களால் தான். தேங்க்யூ சாம். சம்வேல் மேத்யூ அப்படின்னாலே ஸ்மைல் வரும். சம்வேல் மேத்யூ யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் தெரியுமோ அவங்க எல்லாம் சாம்னு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக ஹார்ட் வில் பி ஸ்மைலிங். யுவர் பிளெஸிங். உனக்கு ஜேடன், மோனிகா, மற்ற எல்லாரும் பிளெஸிங்காக இருக்கலாம். உன்னை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு ஆக்சுவலாக யுவர் பிளெஸிங். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு அவர் லைஃப். அருமையான வாழ்க்கையாக இருக்கட்டும். இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த வருஷம் அபண்டன்ஸாக இருக்கட்டும். அதாவது வளங்கள் வரட்டும், நலங்கள் வரட்டும், செல்வங்கள் வரட்டும். மிக சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கட்டும். ப்ளூமிங்கான ஒரு வருஷமாக இருக்கட்டும். ஹாப்பி பர்த்டே சாம். மலர்ச்சி வணக்கம். உங்களை பார்க்கும்போது எனக்கு செம பொறாமையாக இருக்கும். எப்படிங்க அப்படியே ஸ்லிம்மாகவே இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்கீங்க. ஏஜ் ஆகவே மாட்டேங்குது. எனக்கு தெரியாது இது எத்தனாவது பர்த்டேலாம். பட் அது அப்படியே இருங்க, நீங்கள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் உங்களை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது கம்ஃபர்டபுளாக ஒரு மந்த்லி சேலரி வாங்கிட்டு ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் ஆகிட்டு இருக்கும் பொழுது யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரிஸ்க்குன்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பிஸ்னஸாக பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் வரும். பட் அந்த எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச துறையில் அருமையாக சாதிச்சுட்டு இருக்கீங்க. மென்மேலும் பல சாதனைகளை நீங்கள் படைக்கணும். நீங்கள், மோனிகா, உங்களுடைய குட்டி பையன் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கணும் ஆல்வேஸ். அதே மாதிரி நம்ம எவ்வளவு தூரத்தில் இருக்கோம், எவ்வளோ க்ளோஸில் இருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது நண்பர்கள் அப்படிங்கிறவங்க. ஸோ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவங்களுடைய வெல்விஷராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய அந்த அன்பு ஃபேமிலிக்குள்ளார எங்களுடைய ஃபேமிலி இருக்குது அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாம், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆல் தி பெஸ்ட்மா. கீப் ராக்கிங். Hi Sam, many more happy returns of the day. So Sam pati சொன்னோம்னா I think it dates back to 20 years before when we started our college, right around 96, 97. So there are two things which I really like about Sam. Appo and then he's very creative. I think I still have that card. He sent me a card, greeting card I'm sure. Has basically a candle which and his face is actually illuminated by the glow of the candle. So it was so beautiful, and we all felt that he has a creative side. He's very creative. So adu one, and his handwriting is very legible. He's got a wonderful handwriting. So enna எழுதுறான்றது தெரியாது உள்ள, but then like I think professors just by the beauty of the handwriting they just take it off and without even reading the contents. ஸோ அவ்வளோ அழகாக எழுதுவோம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோரோவர் தோஸ் டேஸ் வேர் வி யூஸ் டு ஸ்டடி ரைட் ஃபார் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் முந்தின நாள் உட்காந்து வி யூஸ் டு கிராம் நைட் வந்து உட்காந்து குரூப் ஸ்டடி பண்ணுவோம். நான், அருண், ராஜன் எல்லாம். ஸோ தோஸ் டேஸ் வேர் really wonderful. I mean, obviously everybody likes their college days. So it was one of the best days of our lives, and thanks for being there always. All the very best, Sam. Bye. Hi Sam, wishing you a very 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 happy birthday. May this day and years to come be filled with health, wealth, prosperity and happiness, as we always say. Let me try to take a couple of minutes, I think to wish you the best that you deserve. And as the quote says, they always call you pushy when you are determined. They say you are egotistical when you are confident. They laugh at you whenever you are unrealistic, when you are positive and hopeful. And when you succeed, they all say that you were just lucky. I think one thing that you should remember is that they nearly not know as much as they do or say. And I think you deserve the best in life. I know the last couple of years have been a little hard, and you have crossed all these hardships smoothly. I know personally you are not that very happy about whatever things that are happening around you, but I think
I know personally you're not, that very happy about whatever things that are happening around you. But I think, as you always say, I know you are the tiniest particle in this Big Bang blast, and I'm sure you will make the world around you the best place. But for that, I think you need to be a little more cheerful, a little more open to forget the past and move on. I think the moments that we have shared are unforgettable and so precious to me, especially, and I hope that we will have lots of them in the future. Happy birthday once again to you. It doesn't matter how life really takes us. I think our family and friends and all the special moments that we share will stay forever, and I would want you to really cherish this moment, living the past. Many more happy returns of the day once again, and happy birthday. Happy birthday, many more happy returns of the day. You are always special to me, and I always admire to follow two things from you, to learn at least two things from you, which I always admire, and you are being a role model for me. On one, your ability to stay head on shoulders. I've seen you never react to any situation, good or bad. You always had your head cool. I can also call you as a Mr. Captain cool. Then your ability to stay low and stick on to strict diet. I always wondered how you can survive with so much little of food, but it amuses me whenever I see you having your food. And I wish I could follow that and keep as young as you, but I always fail. I don't know how. And here's wishing a very happy new birthday and a lot of abundance to follow in your life. Wish you a wonderful year ahead. Wishing you most and more. With love, Sridhar. Love you so much. I'm sure you're wondering what's this. Believe me, this was the only way I could get this done. And Monica actually asked me to send out a message and never thought it's going to be so difficult. But anyhow, I'm giving it a shot. Well, it's your birthday today. Happy birthday, boy. Many, many, many happy returns of the day, and of course the night part also. Well, we have been known to each other for the last 11 years to be exact. 11 years, mostly our relationship, I don't know if you realized, but it was more on the audio mode. Few times we met, but those times when we met was, man, it was a bash. And those memories I will never, never forget in my life. Well, few things I just wanted to say from the bottom of my heart on your birthday, whether you realize it or not, but here are the few things. One is, thank you God for giving me a friend like you. Thank you. Thank you, Sam. Thank you for showing me courage. Thank you for motivating me. Thank you for inspiring me for good and bad. And thank you for those lovely memories which we had together, some lovely experiences, some lovely moments which I'll cherish in my life. So Sam, all in all, thank you for being my friend in the last 11 years. And last but not the least, thank you. Thank you for bearing with me. And yes, don't get any wrong ideas about this. I was just taking my bath, going to the office, multitasking. So have a good day. Thank you. Hi Sam. Good morning. What a wonderful day to see you. I could never expect this. I remember those wonderful days in HDFC. Daily over hotel போட வேண்டியது. அந்த ராமாஸ்ல போய் எனக்கு ஒரு தோசை ஒன்று வச்சான், ரோஸ்ட் ஒரு 4 டேபிள் சேர்த்து, அதுக்கு நீ எழுந்து அதுக்கு மரியாதை பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் எம்ஆர்சில கிளப் மெம்பர்ஷிப் போனது, ஒய்ஃப் பேர் யாரு போறது, நீ என்ன டைல் போட்டது,
எல்லாம் மறந்துடுவோமா? ஸ்விம்மிங் பூலில் நீ எதுக்காக ஸ்விம்மிங் வந்தனே தெரியல. வாட் a wonderful day in HDFC. Those days are just few days ahead for you. You are going to have again a wonderful time again. Let's all meet together. Let's all enjoy. Let's all win back the years. You are becoming 1 year younger now. Another 1 more year. You will keep going in the reverse. I want to see you, the charming, the beautiful Sam, in all cylinders firing. Thanks for everybody. You have been very, very supportive for me in my life. I remember those days along with Monica. Thanks for helping. I stand now, it's only because of you. We are there to support you. Let's make this as a big year. Wonderful year. So time is just passing by. But still, lot of time for us. Lot of scope for you. You are very, very, very youngster comparing to us. Lot of things to do. The Tamil Nadu needs you. The Chennai needs you. The marketing team needs you. The film industry needs you. The politics needs you. Whatever we need, it's there. Sam there, everywhere. Sam, Sam, Sam. Let's all make it Sam. Let's do it. Have a great year. We are there for supporting you. Have a good day. Bye. See you. ஹாய், நான் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா சாம். சிம்பிளான மனிதர். சிம்பிளான மனிதர் தான், ஆனால் அ வெரி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். அவங்களுடைய லைஃப், அவருடைய பயோகிராஃபியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு எப்படி அவர் வந்து ஒரு மீடியாவுக்காகவும் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்காகவும் தன்னுடைய பேஷன் ஒரே காரணத்துக்காக அத்தனையும் லைக் த நார்மல் கார்ப்பரேட் வேலையை விட்டுட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி ப்ரில்லியன்ட் அண்ட் பிரேவ் திங். ஹீஸ் அ வெரி கரேஜியஸ் மேன். அதை விட அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக படுறது அவர் மோனிகாவை லவ் பண்ணது தான். ஒரு நாளைக்கு எப்போ மழை வரும் வராதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த நம்முடைய மோனிகாவை வந்து அவர் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணி எவ்வளோ ட்ரஸ்ட் அவங்களுக்கு கொடுத்து அந்த லவ்வை வந்து கல்யாணம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அவ்வளோ ரொமான்டிக்காக அதை வந்து சக்சீட் பண்ணி இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிற எத்தனையோ கப்புள்ஸ் லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிற மக்களுக்கு நடுவில் இப்படி ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃபேரி டேல் கைண்ட் ஆஃப் லவ்வை வந்து அவர் சாத்தியம் அப்படின்னு காட்டினதுக்காகவே வந்து அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து வெரி இன்ஸ்பைரிங்னு நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ சிம்பிளான சாம் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக வாய்ச்சது வந்து என்னுடைய அதிருஷ்டம் தான் நான் சொல்வேன். இது எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து 2009 சாம் எப்படி சந்திச்சனோ இப்போ 2017 இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் எங்களுடைய நட்புலேயோ இல்லை அவருடைய பழக்க வழக்கத்துலேயோ கிடையாது. எத்தனையோ நண்பர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் டு இன்னொரு ஷார்ட் ஃபிலிமே நிறையா மாறுவாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் டு ஒரு படம் எடுக்கும்போது எவ்வளோ பேர் வித்தியாசமாக மாறிடுவாங்க. இல்லை ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, ஷூட் போகுது ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது வேறு மாதிரி ஆகிடுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் 2009 நான் முதல் தடவையாக சந்திக்கும்போது சாம் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அதே நட்போடு இப்போ வரைக்கும் இருக்கார் அப்படின்னா அது அவருடைய பெருந்தன்மையும் பண்பாடும் தான் குறிக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் நண்பர்களான வெகு குறுகிய காலத்தில் வந்து எங்கள் அண்ணாவோட கல்யாணம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் வீட்டில். அந்த கல்யாணத்துக்கு வந்து இவங்களை கண்டிப்பாக வரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தேன். நான் இன்வைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2011 ஆகஸ்ட் 6 வந்து ரிசப்ஷன் கோயம்புத்தூரில் நடக்குது. அந்த ரிசப்ஷனுக்கு சாம் அவருடைய கன்சீவ்டாக இருக்கிற அன்பு மனைவி மோனிகாவை விட்டுட்டு வீட்டில் தனியாக விட்டுட்டு எங்கள் ரிசப்ஷனை அட்டென்ட் பண்ணார். அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது. எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அந்த அவருடைய ப்ரெசன்ஸ் மாதிரி ஒரு பரிசுக்கு என்னால் ஈடு தர முடியாது. ஐ ஆல்வேஸ் ஃபீல் கிரேட்ஃபுல் ஃபார் தட் லிட்டில் gesture he has showed to us. இது எல்லாத்துக்கும் மேலே சாம் வந்து ஒரு வெறும் ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக நாளை இயக்குனருக்குள்ளே வரும்போது எவ்வளோ தன்னடக்கத்தோடு இருந்தாரோ அதே மாதிரி
பல அரசியல் கட்சிகள் கிட்ட வந்து அவங்களுக்கு செல்வாக்கு வளரும் பொழுதும் அதே தன்னடக்கத்தோடு தான் நடந்துக்கிட்டார். அண்ட் இப்போது எவ்வளவோ வந்து இன்னல்கள் அவங்க வந்து ஐ நோ ஹி ஹஸ் ரெக்கவர்ட் ஃப்ரம் அ வெரி பிக் ஆக்சிடெண்ட், ஹீ இஸ் ஹேவிங் ஹிஸ் ரீல் லைஃப்னு தான் நான் சொல்லுவேன். இவரை மாதிரி நல்லவங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்கிறதுக்கு அது இன்னொரு எடுத்துக்காட்டு. அது வந்து அவருடைய பயோகிராஃபியோட பார்ட் 2 கூட போடலாம். ஸோ இந்த ஒரு லைஃப் கடவுள் அவருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க அவருடைய நல்லெண்ணத்துக்காக தான். ரொம்ப அமைதியான பர்சனாக இருந்தாலும் ஹிஸ் மைண்ட் அண்ட் ஹிஸ் ஹார்ட் இஸ் டூ லவ்ட், LOUD லவ்ட். யா, அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர், ஒரு நல்ல நண்பரான என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாம்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் யுவர் டே சாம். நீங்கள் வந்த இந்த வருஷம் மிக சிறந்த இயக்குனராக தமிழ் திரையுலகத்தில் கண்டிப்பாக வலம் வந்தே ஆகணும். வர்றதுக்கான அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு இருக்குது. அப்படி உங்களுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா அது மக்களுடைய நஷ்டம் தானே தவிர எந்த காலத்துலேயும் உங்களுடைய டிலே உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம நட்புக்கு ரொம்ப காரணமான முதல் காரணமான பித்தளை சொம்பை பற்றி பேசாமல் என்னால் இருக்க முடியாது. நாங்கள் நண்பர்கள் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய குறும்படம் பித்தளை சொம்பு. அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தே ஆகணும். பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு படம் போதும், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி சாமோட க்ரியேட்டிவிட்டிக்கும் சாமோடைய மனசுக்கும் அவருடைய தாட் ப்ராசஸை காட்டுறதுக்கும் அவருடைய ஒரு ஷார்ட் ஃபிலிம் போதும். இப்போ வரைக்கும் யாரெல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்டூப்பிடான சாய்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துட்டிங்களோ அந்த படம் பார்த்தீங்கன்னா யூ வில் ஓன்லி எண்ட் அப் லாஃபிங் அண்ட் யூ வில் ஸ்டாப் க்ரைங். அப்பேற்பட்ட ஒரு பாசிட்டிவான ஹியூமரஸான வெரி மோட்டிவேட்டிங் ஷார்ட் ஃபிலிமாக அமைஞ்சது அவருடைய இந்த குறும்படம். ஸோ I wish you a very wonderful birthday, Sam. May God bless you with all your heart's desires. Okay? Take care. Bye-bye. Hi. Happy birthday, Anna. I wish you are very good here and you have been the best in everything. Whether it's being a very good dad for Jay or being the responsible CEO of 7MPS, you have been the best in everything. And you spread positive vibes wherever you go, and that makes people like you a lot. I hope you stay happy forever and have a good day. And last, I'm waiting for your rash high-speed drive with you. Bye. Have a very good day. Happy birthday, Sam uncle. Happy birthday, Sam auntie. Happy birthday, Samuel. Have a great year ahead. திரு சாமுவேல் அவர்கள் விளம்பரத்துறையில் பல சாதனைகள் செய்து வருகிறார். இந்த இளம் வயதில் அவர் செய்யும் சாதனைகள் பல. அவருக்கு என் ஆசையும் கடவுளின் ஆசையும் எங்கள் கம்பெனி சார்பின் ஆசையும் என்றென்றும் உண்டு. அவர் மேலும் மேலும் நன்கு வளர வேண்டும் என்பதே எங்கள் ஆசை. Hey Sam, many more happy returns of the day, macha. I hope you have a great day, lots of fun, enjoyment and happiness with your friends, family and your son Jaren. And here's something special for you. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், கூடலில் வந்த சொந்தம் கூடலில் தந்த இன்பம், மயக்கமென்ன காதல் வாழ்க. என்ஜாய் மச்சான். see you. இது கொஞ்சம் அஃபிஷியலாக இருக்குல்ல. ஆக்சுவலாக பார்த்தா டேஷ் சொல்லி மச்சான் ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னு தான் நினச்சேன். பட் மோனிகா சொன்னால் இது வந்து எல்லாரும் நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் துக்கமாக இருக்கணும்னு, சரி ஏன் உன்னை போய் இன்றைக்கி துக்கப்படுத்துவானே அப்படின்னு விட்டுட்டேன். நம்ம பண்ண காலேஜில் பண்ண லொல்லு லோலா எல்லாம் இதை இங்கே சொல்ல விருப்பப்படல. ஸோ ஹேவ் அ நைஸ் டே. ஹாப்பி பர்த்டே.